हेलो, who is the supervisor? नो आइडिया। आप जाके उधर बात करो यार, मेरे से क्या कर रहे हैं? मैं एंट्री मैन हूँ, नॉट ए Social media. All social media here from media. திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் கார் பார்க்கிங் செய்த காரை எடுக்க சென்றபோது பார்க்கிங் கட்டணம் வசூல் செய்யும் நபருக்கு தமிழ் தெரியாததால் ஆத்திரமடைந்த கார் உரிமையாளர் அவருடன் வாக்குவாதம் செய்யும் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. ஒன்னு இங்கிலீஷ்ல பேசு, டெல் இங்கிலீஷ் ஆர் தமிழ். எனக்கு ஹிந்தி தெரியாது. இங்கிலீஷ் டெல். Can you speak English, please? இங்கிலீஷ். No, can you speak English? இங்கிலீஷ் ப்ளீஸ் டெல் இங்கிலீஷ். ஐ டோன்ட் நோ ஹிந்தி. ப்ளீஸ் இங்கிலீஷ். தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய பன்னாட்டு விமான நிலையமாக திருச்சி விமான நிலையம் இயங்கி வருகிறது. சிங்கப்பூர், மலேசியா, துபாய், இலங்கை உள்ளிட்ட 14 நாடுகளுக்கு விமான சேவைகள் இயக்கப்பட்டு வருகின்றன. தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்லும் திருச்சி சர்வதேச விமான நிலைய வளாகத்தில் கட்டண கார் பார்க்கிங் உள்ளது. விமானத்தில் திருச்சி வந்த தனது உறவினரை அழைத்து செல்ல வந்த ஒருவர் கட்டண கார் பார்க்கிங்கில் 4 மணி நேரம் காரை நிறுத்துவதற்கான பணத்தை செலுத்தியுள்ளார். நிர்ணயித்த அளவை விட கூடுதலாக கார் பார்க்கிங் செய்யப்பட்டதால் அதற்காக கூடுதலாக ரூபாய் 500 அபராதம் செலுத்த வேண்டும் என கார் பார்க்கிங் கட்டணம் வசூல் செய்பவர் தெரிவித்துள்ளார். இதையடுத்து அபராத தொகையை கார் உரிமையாளர் ஒப்புக்கொண்ட போதிலும் காரின் சாவியை எடுத்துக்கொண்டு உரிமையாளரிடம் திரும்ப ஒப்படைக்காமல் கார் பார்க்கிங்கில் கட்டணம் வசூல் செய்பவர் அடாவடியில் ஈடுபட்டுள்ளார். அந்த நபர் வடமாநிலத்தை சேர்ந்தவர் என்பதால் தமிழில் அல்லது ஆங்கிலத்தில் பேச அவரை கார் உரிமையாளர் கேட்டபொழுது அவரால் பேச முடியவில்லை. அவருக்கு தமிழ், ஆங்கிலம் இரண்டும் தெரியாது, ஹிந்தி மட்டுமே தெரியும் என கூறியுள்ளார். எனவே வாக்குவாதம் முற்றியுள்ளது. நோ தமிழ், நோ தமிழ் என அவர் குறிப்பிட்ட பொழுது மேலும் கார் உரிமையாளருக்கு ஆத்திரம் ஏற்பட்டுள்ளது. அவரிடம் மேலும் பேச முயன்ற போது தனக்கு தமிழோ ஆங்கிலமோ தெரியாது, ஹிந்தி மட்டுமே தெரியும் என கூறியுள்ளார். எங்கள் மொழியான தமிழை தெரிந்து கொள்ளாமல் உங்களை திருச்சி விமான நிலையத்தில் பணியமர்த்தியது யார் என்பது குறித்த கேள்வி எழுப்பியதோடு அங்கு நடந்த விவாதத்தை தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்தார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்லும் திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் கார் பார்க்கிங் கட்டணத்தை முறைப்படுத்த வேண்டும், அங்கு தமிழ் பேச தெரிந்தவர்களை பணியில் அமர்த்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் பயணிகள் மற்றும் அவர்களை அழைத்து வரும் உறவினர்களின் தரப்பில் திருச்சி விமான நிலைய இயக்குநருக்கு வேண்டுகோளாக வைக்கப்பட்டுள்ளது.